ஆக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்களோட டிவோர்ஸ் முடிவு குறித்து அவங்களோட அம்மா ஏஆர் ரெஹைனா அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் வெயில் அப்படிங்கிற படத்தின் மூலியமா இசையமைப்பாளராக அறிமுகமாக இருந்தவர் தான் ஜிவி பிரகாஷ். அந்த ஒரு படத்தை தொடர்ந்து ஏராளமான படங்கள் ஒர்க் பண்ணி தன்னோட இசையில தனக்கென ஒரு தனி ரசிகர்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அவரோட இசையில அதிக பாடல் பாடிய சைந்தவி அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 11 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்கு 2020 தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லபடியா இவங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, கொஞ்ச நாளாவே இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் ரூமரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அது ரூமர் கிடையாது, உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் இன்னைக்கு காலையில் சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் எங்களோட மன அமைதிக்காகவும் எங்களோட முன்னேற்றத்துக்காகவும் எங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்க மரியாதைக்காகவும் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோம். ஊடக நண்பர்கள் மற்றும் எங்களோட குடும்பத்தார்கள் எங்களோட முடிவை மதிச்சு அண்ட் எங்களுக்கு பிரைவசி கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் உங்களோட ஆதரவும் அன்பும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு போஸ்டர் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இவங்களோட டிவோர்ஸுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிபேட் சோசியல் மீடியால போய்கிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு நிலையில ஜிவி பிரகாஷ் அவர்களோட அம்மா ஏஆர் ரெஹைனா அவர்கள் அவங்களோட கருத்துக்களை ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸ், ரெண்டு பேருமே ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, ஒரே ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க. இவ்வளவு ஒற்றுமை இருந்தும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியும் ஏன் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்தை யோசிச்சாவது இவங்க அந்த முடிவை தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன இருந்தாலும் இது அவங்களோட பர்சனல், அவங்க லைஃப், அவங்க எடுக்கிறதே தான் முடிவு. ஆனால் ஒரு தாயா இந்த ஒரு நியூஸ் எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. அந்த குழந்தை என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட டிவோர்ஸை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் அதிதி அவர்கள் ரீசெண்டா சித்தார்த் ரொம்பவே கண் கலங்கி அழுதாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதிதி மற்றும் சித்தார்த் இவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் சமீபத்தில் தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இதற்கிடையில அதிதி அவர்கள் நடிச்ச ஹரமண்டே அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த ஒரு படத்தை சித்தார்த் அவர்கள் சமீபத்தில் பார்த்திருக்காரு. அந்த படம் பார்த்துட்டு ரொம்பவே தேம்பி அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருச்சாமா. அந்த படம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சாமா. அண்ட் அவர் உடனடியாக அதித்தி கிட்ட, நான் இந்த டைரக்டரை பார்த்தே ஆகணும், அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காராமா. இந்த ஒரு விஷயத்தை ரீசெண்டாக அதித்தி அவர்கள் அவங்களோட ப்ரெஸ் மீட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் எப்போ கல்யாணம் அப்படிங்கிறப்ப கூடிய சீக்கிரம் நாங்களே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வாழ்த்துக்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.